திமுகவை வளர்த்த ஐம்பெரும் தலைவர்களின் ஒருவரான முரசொலி மாறனின் வாரிசுகள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோர் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தேசிய அளவில் பேசும் பொருளாகி இருந்து வருகிறது. முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது சட்டத்திற்கு விரோதமாக சன் தொலைக்காட்சி பங்குகளை தனது பெயருக்கு கலாநிதி மாறன் மாற்றிக் கொடுத்ததாக முக்கிய புகார் கூறியிருக்கிறார் தயாநிதி மாறன். சன் தொலைக்காட்சியின் 60% பங்குகளை அபகரித்துக் கொண்டதாகவும், சுமார் 3500 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை 10 ரூபாய்க்கு கலாநிதி மாறன் எடுத்துக் கொண்டதாகவும் தயாநிதி மாறனுக்கிடையே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். முரசொலி மாறன் இறப்பதற்கு முன்பு கலாநிதி மாறனுக்கு சன் தொலைக்காட்சியில் பங்குகளை கிடையாது. தற்பொழுது 75% பங்குகள் அவருக்கு எப்படி வந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கலாநிதி மாறன் மனைவி காவேரி கலாநிதிக்கு சுமார் 87 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கியது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவேரி மாறனுக்கு 87 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கியதும் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டவிரோதமாகவும் மோசடி ஆவணங்கள் மூலமாகவும் கலாநிதி மாறன் இந்த தவறை செய்திருக்கிறார். இதுகுறித்து தக்க விசாரணை நடத்தாவிட்டால் நான் தேசிய புலனாய்வு மையத்தை தொடர்பு கொள்வேன் என்றும் தயாநிதி மாறன் குறிப்பிட்டிருக்கிறார். மிக நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வாரிசு சண்டை இப்பொழுது ஏன் வெட்ட வெளிச்சமாக வெடித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் சராசரியாக ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிய நிலையில் தற்பொழுது அதன் வருமான மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது என்கின்றார்கள். கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோர் இடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு காரணம் இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் தான் என்று பேசப்பட்டு வந்தது. இதில் குறிப்பாக 60,000 கோடி ரூபாய் கலாநிதி மாறன் கைவசம் இருக்கிறது என்பதுதான் திரைக்கு வராத மர்ம தகவலாகும். முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது, அதாவது கடந்த 2002ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து முரசொலி மாறன் கோமா நிலையில் இருந்தார். அவருக்கு உயிர் வாழ்வு கருவி பொருத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நவம்பர் 2003ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். இந்த சமயத்தில் சட்டவிரோதமாக ஆவணங்களை தயாரித்து குடும்பத்தில் உள்ள மற்ற பங்குதாரர்களை மறைத்து கலாநிதி மாறன் திட்டமிட்டு செயல்பட்டதாக தயாநிதி மாறன் கூறியுள்ளார். முரசொலி மாறன் இறந்த 3 நாட்களுக்கு பிறகு அவரது மரண சான்றிதழ் வாங்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் பெயரில் இருந்து 95,000 பங்குகள் மல்லிகா மாறனுக்கும் சட்ட வாரிசு சான்றிதழ் இல்லாமல் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒரே நாளில் 60% பங்குகள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். முன்னதாக சன் தொலைக்காட்சியின் முக்கிய பங்குதாரர்களாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள் மற்றும் மல்லிகா மாறன் ஆகியோர் வசம் இருந்ததாக தெரிகிறது. இதில் மல்லிகா மாறனிடம் இருந்து ஒரு பங்கு 10 ரூபாய்க்கு, தயாளு அம்மாள் இடம் இருந்து ஒரு பங்கு 3175 ரூபாய்க்கும் பெறப்பட்டுள்ளது. இந்த இரண்டிற்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் முரசொலி மாறனின் சட்ட வாரிசான தயாநிதி மாறனுக்கு அந்த நிறுவனத்தின் நியாயமான பங்குகள் வழங்கப்படாதது மட்டுமல்ல, கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கலாநிதிக்கு வழங்கப்பட்ட 6 கோடி ரூபாய் போனஸ் பங்குகள் ஏன் தயாநிதிக்கு தரப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதுபோன்ற பரிவர்த்தனைகள் குங்கும பதிப்பகம் மற்றும் குங்கும நிதியகம், கல் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பிற குழுமங்களிலும் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனங்கள் சன் தொலைக்காட்சியில் சுமார் 2,85,00,000 பங்குகளை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த தண்டனை சட்டத்தின் கீழ் மொத்தம் 8 பிரிவுகளில் வழக்கு தொடரும் வகையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சன் குடும்பத்தில் இணைந்துள்ள சன் தொலைக்காட்சியின் சன் பிக்சர், குங்குமம் பப்ளிகேஷன் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் ஏன் சீல் வைக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் இத்தகைய குடும்ப வாரிசு சண்டை ஏற்படுவதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரும்பவில்லை. அதே சமயம் இந்த விவகாரத்தில் அவர் தலையிடவும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே தயாநிதி மாறனின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்கின்ற ரீதியில் சன் தொலைக்காட்சியின் சார்பில் விரிவான விளக்கம் தருவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.